Dear children, now we are going to discuss lesson number 5, alkali and alkali earth metals, important compounds of calcium. Important compounds of calcium பார்த்துட்ருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா குயிக் லைம் CaO, calcium oxide. Calcium oxide preparation வந்து பார்த்திங்கன்னா it is produced on commercial scale by heating limestone. Limestone is nothing but calcium carbonate. Calcium carbonate ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா calcium oxide and CO2 at higher temperature 1000 to 1200 Kelvin அந்த ரேஞ்சில் ஹீட் பண்ணுறோம். என்ன ப்ராசஸ்னால் கில் ப்ராசஸ். கில் அப்படின்றது என்னென்னா சோலை முறை மூலமாகிடுச்சு. ப்ரிப்பரேஷன் ஆஃப் குயிக் லம்ஸ் அன்னி apparatus இருக்குது. அதில் நம்ம பெர்குலேட் பண்ணி ஹீட் பண்ணும்போது ஒவ்வொரு ஜோனும் அது மெல்ட் ஆகிட்டு ஃபைனலி நமக்கு என்ன கிடைக்கும், கால்சியம் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு வெளில போயிடும். சரிங்களா? வேஸ்ட் கேஸ் வெளில போயிடும். அடியில் நமக்கு கால்சியம் ஆக்சைடு வில் பி டெபாசிட்டட். ரைட். ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது கால்சியம் ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா அமார்ஃபஸ், அதாவது பவுடர்டு சாலிடு. And then it is a melting point 2870 Kelvin. And then it reacts with what is that? It absorbs moisture, then it forms calcium hydroxide. Water absorbs calcium hydroxide form. Then calcium oxide with CO2, the reverse reaction. Calcium oxide with CO2, again it forms calcium carbonate. Right? The addition of a limited amount of air breaks the lump of lime, then it forms calcium hydroxide. Calcium oxide with water, calcium hydroxide it forms. Okay, right. இதனுடைய chemical properties ல என்னன்னு பார்த்தீங்கன்னா calcium oxide with silicate it forms calcium silicates, and then calcium oxide with phosphorus pentoxide it forms calcium phosphate. Then it is used to manufacture cement, மாட்டர், அதாவது அரவை இயந்திரம் செய்ய பயன்படுது. மேனுஃபேக்சர் ஆஃப் சோடியம் கார்பனேட், ஸ்லேக் லைம் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம் ஹைட்ராக்சைடு தயாரிக்கணும். அடுத்தது கால்சியம் ஹைட்ராக்சைடுடைய ப்ரிப்பரேஷன். கால்சியம் ஹைட்ராக்சைடோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH twice. இது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு வித் வாட்டர். கால்சியம் ஹைட்ராக்சைடு வித் வாட்டர் ஆட் பண்ணாலே நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CaOH twice கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் கார்பனேட் வித் வாட்டர் தருது. அண்ட் தென் கால்சியம் கார்பனேட் வித் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இட் ஃபார்ம்ஸ் கால்சியம் பைகார்பனேட். தென் இது வந்து ப்ளீச்சிங் பாண்ட். தென் இன்னொரு ஒன் வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஆஃப் லைம் ரியாக்ட்ஸ் வித் குளோரின் ஃபார்ம்ஸ் ஹைப்போக்ளோரைட். ஹைப்போக்ளோரைட்னா ClO minus. This is called hypochlorite as a constituent of bleaching powder. CaOCl2. CaO bleaching powder. Bleaching powder CaOCl2, அதாவது CaOCl, right? CaOCl, Ca plus தென் அதனோட பார்த்தீங்கன்னா அதனோட யூசஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் மார்டர் அண்ட் பில்டிங் மெட்டீரியல் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். டிஸ்இன்ஃபெக்டனாக பயன்படுது. அண்ட் தென் டர்னிங் இண்டஸ்ட்ரியில் பயன்படுது. ப்ளீச்சிங் பவுடராக பயன்படுது. அண்ட் தென் பியூரிஃபிகேஷன் சுகரில் வந்து பயன்படுத்துகிறோம். ஜிப்சம், கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். ஜிப்சம் beds were formed due to the evaporation of water from the massive prehistoric sea basins. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய கால கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பாறைகள் வந்து அந்த நீர் வந்து நீராவியாக வெளியே போனதுக்கப்புறம் பாறை மாதிரி படியுது. அதுதான் வந்து கால்சியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் மினரல், மாடரேட்லி சாலபிள் இன் வாட்டர். தென் இது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா சாலபிலிட்டி வந்து ரிட்டார்ட் ஆகுது. ஜிப்சம் யூஸ்வலி ஒயிட்டு கலர்லெஸ் அண்ட் தென் கிரே இன் கலரில் இருக்கும். ஜிப்சம் கிறிஸ்டல் வந்து சம்டைம் ஃபவுண்ட் டு அக்கர் ஃபார்ம் த resemblance of petals.
இதழ்கள் மாதிரி இருக்கும் நம்ம பார்க்கணும். Gypsum known to have to low thermal conductivity, which is the reason why it is used in the making of dry walls or wall boards. இதெல்லாம் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். ஹாலோ பிளாஸ்டர் இஸ் a variety of gypsum. அதாவது கால்சைட் அப்படின்றதான் வந்து ஹாலோ பிளாஸ்டர். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு பயன்படுத்தினா ஸ்கல்ப்சர்ஸு ஃபார் சென்ச்சுரிஸு கிரானுவல் அண்ட் தென் ஒப்பக் இந்த நேச்சர் இருக்கிறதுனால ஜிப்சம் அது ஹார்ட்னஸ் பிட்வீன் 1.5 to 2 மாஸ் ஹார்ட்னஸ், அதாவது ஸ்கேல் ஹார்டனிங் ஸ்கேலை மெஷர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ். அதாவது கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னால் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 2.3லேருந்து 2.4. தென் யூசஸ் ஆஃப் ஜிப்சம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹியூமன் சொசைட்டி அதில் என்லிஸ்ட் பிலோ ஜிப்சம் இஸ் யூஸ் டு மேக்கிங் ட்ரை வால்ஸு பிளாஸ்டர் போர்ட்ஸ் தயாரிக்க பயன்படுது. தென் அனதர் இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் ஜிப்சம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டட் அபவுட் Fahrenheit. So the gypsum plaster is mainly used in the sculpturing material. அதாவது சிலை போன்ற பொருட்கள்லாம் வந்து உருவாக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப்சம் வந்து பயன்படுது. அடுத்தது வந்து மேக்கிங் சர்ஜிக்கல் அண்ட் ஆர்த்தோபோடிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேஸ்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை கால் உடஞ்சி போகுது, அந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து அசையாமல் இருக்கிறதுக்கு ஸ்டாட்டிக் அந்த சர்ஜிக்கல் ஸ்ப்ளிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தட்டு மாண்டு பிளாஸ்டிக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் சாயில் அடிட்டிவ்ஸ் கண்டெய்னர்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசரில் நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா. அண்ட் தென் சாலினிட்டி ஜிப்சம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஃபோர்லைன் சிமெண்ட்டில் ஜிப்சம் பயன்படுது. டூத் பேஸ்ட்டு, ஷாம்பு, ஏர் ப்ராடக்ட் எல்லாத்துலேயும் வந்து மெயினாக கோஆகுலேட்டிங் திக்கனிங் ப்ராப்பர்ட்டிஸ்னால ஆட் பண்ணுறோம். அடுத்தது கால்சியம் சல்ஃபேட் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். கால்சியம் சல்ஃபேட் ஹெமினா ஆஃப் செமின்னு அர்த்தம். இதான் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பிஓபி அப்படின்னு சொல்லுவோம். இது சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், அதாவது ஜிப்சத்தை ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கிடைக்குது. மீதி 3 வாட்டர் மாலிகுல் எவாப்ரேட் ஆகிடும். தென் இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன, டெட் பர்ன்ட் பிளாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் ஹாஸ் a remarkable property of setting with water on heating with an additive quantity of water. It forms plastic mass that gets into hot solid 5 to 15 minutes. அதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னா பில்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்து வாலஸை பிளாஸ்டர்ஸ் கட்டுமான பொருட்கள்லாம் வந்து பயன்படுத்துது. இம்மொபைலைசிங் த எஃபெக்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் ஆர்கன் வேர் த போன் ஃப்ராக்சர்ஸ் ஸ்ப்ரைன், இந்த சுளுக்கு எலும்பு முறிவுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பயன்படும் இம்மொபைலைசிங், அதாவது அசையாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெட்டீரியலாக யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்புறம் டென்டிஸ்ட்ரி பல் மருத்துவத்தில் பயன்படுது. ஆர்னமெண்டல் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். சாச்சூஸ் பர்ஸ்ட் இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் தென் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ மினரல்ஸ் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 25 கிராம் மெக்னீஷியம் 1200 கிராம் வந்து கால்சியம். மெக்னீஷியம் வந்து கோஃபேக்டர் ஆஃப் என்சைம் வந்து ஏடிபியில் பயன்படுது. வந்து பார்த்திங்கன்னா டெஃபிஷியன்சி ஆஃப் மெக்னீஷியம் ரிசல்ட்ஸ் இந்த கன்வல்ஷன், வலிப்பு, நியூரலாஜி நரம்பு தசை பிடிப்பு, இந்த மாதிரி இரிட்டேஷன்ஸ் அதெல்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறேன். கால்சியம் வந்து மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் போன் அண்ட் டீத். இட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த பிளட் அண்ட் இட்ஸ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெயின்டைன் த ஹார்மோன்ஸ். அதனுடைய ஆக்ஷன்ஸ்லாம் வந்து மெயினாக மசில் கான்ட்ராக்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இந்த மெக்னீஷியம் ரொம்ப அவசியம். த மெயின் பிக்மெண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், குளோரோஃபில் இல்லைங்களா, கண்டெய்னிங் மெக்னீஷியம் விச் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்து பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் இந்த கால்சியம் மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து ப்ளே பண்ணுது. சரிங்களா. இதோட இந்த லெசன் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம், 6th லெசன். ஓகே, தேங்க்யூ.